யுவராஜ் சிங்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது 2007 T20 வேர்ல்ட் கப்ல பிளின்டாப் கழுத்து அறுத்துருவேன்னு சொல்லி ஸ்லெட்ச் பண்ணப்போ போடா அப்படின்னு சொல்லி பேட்டை காமிச்சு ஸ்டூவர்ட் பிராடோட ஓவர்ல 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சாரு பாத்தீங்களா, அதுதான் ஞாபகம் வரும். ஆனா அந்த மேட்ச்லயே வெறும் 12 பால்ல 50 ரன்ஸ் அடிச்சு ரெக்கார்டும் பண்ணாரு. எவ்வளவோ வேர்ல்ட் கப், ஐபிஎல் அண்ட் நிறைய T20 லீக்ஸ் நடந்தாலும் இந்த ரெக்கார்டை இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே பீட் பண்ண முடியல. இதையும் தாண்டி இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்காரு. அண்ட் 2007 2011 இந்த ரெண்டு வேர்ல்ட் கப்பையும் வின் பண்றதுக்கு முக்கிய காரணமாவும் இருந்திருக்காரு. எப்பெல்லாம் இந்தியாவோட டாப் ஆர்டர் சொதப்புதோ அப்பெல்லாம் தனி ஒரு மனுஷனா நின்னு நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. இந்த மனுஷனுக்கு 2011 வேர்ல்ட் கப் அப்போ கேன்சரும் வருது. ஆனா அந்த வேர்ல்ட் கப்போட ஒரு மேட்ச்ல விளையாடிட்டு இருக்கும்போது பிளட் வாமிட் எடுக்கிறாரு. இருந்தாலும் ஃபுல் மேட்சையும் விளையாடி வேர்ல்ட் கப்பை ஜெயிக்க முக்கிய காரணமாவும் இருக்கிறாரு. இந்தியன் டீம்ல இவருக்கு அப்புறம் நிறைய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்தாலும் யாராலையும் இவரோட இடத்தை நிரப்ப முடியல. என்னதான் இருந்தாலும் யுவராஜ் சிங் தான் கிங் ஆஃப் இந்தியன் டீம். யுவராஜ் சிங்கை பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லி பக்கத்துல ப்ளூ கலர் ஹார்ட்டை போட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.